நீலகிரி மாவட்டம் கோத்தகிரி அட்டவளை கிராமத்தில் நிறைமாத கர்ப்பிணியை ஸ்ட்ரெச்சரில் தூக்கிச் செல்லும் வழியிலேயே பிரசவம் நடந்து குழந்தை இறந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. கோத்தகிரி அட்டவளை பகுதியில் வசிக்கும் மக்கள் நகர்ப்புறத்திற்கு செல்ல சாலை வசதி இல்லாத நிலை உள்ளது. இந்நிலையில் 23 வயதான சௌமியா என்ற நிறைமாத கர்ப்பிணிக்கு பிரசவ வலி ஏற்பட்டதை அடுத்து அங்குள்ள இளைஞர்கள் ஸ்ட்ரெச்சரில் தூக்கிக் கொண்டு மருத்துவமனைக்கு சென்றனர். அப்போது செல்லும் வழியிலேயே அப்பெண்ணிற்கு ஆண் குழந்தை பிரிந்து சிறிது நேரத்திலேயே உயிரிழந்தது. உடனடியாக ஆம்புலன்ஸ் நிறுத்தப்பட்டிருந்த இடத்திற்கு கர்ப்பிணி மற்றும் குழந்தையை தூக்கி சென்ற உறவினர்கள் சொல்லனா துயரத்திற்கு ஆளாகினர். 2 கிலோமீட்டர் தூரத்திற்கு ஒத்தையடி மலைப்பாதையை பயன்படுத்துவதால் மருத்துவ தேவைகளுக்கு உடனடியாக செல்ல முடியாத நிலை இருப்பதாக அப்பகுதி மக்கள் வேதனை தெரிவிக்கின்றனர். 22 வருஷமா வாழ்ந்துட்டு இருக்கோம். ரோடு வசதியை எங்களுக்கு எந்தவித வசதியும் செஞ்சே தரல. எத்தனையோ மனுக்கள் கொடுத்தோம் கலெக்டர் ஆபீஸ் மூலியமா. எங்களுக்கு வந்து பாக்குறேன்றாங்க, அவ்வளவுதான் வந்துட்டு ஆபீசர் வந்துட்டு போயிடுறாங்க. இப்போ ஒரு பொண்ணு மாசமா இருந்தா அந்த பொண்ணுக்கு பாதிலேயே டெலிவரி ஆயிடுச்சு. ஆம்பளைங்க இருக்க ஒரு டீச்சர்ல கூட்டிட்டு போனாங்க. இல்லைன்னா அந்த பொண்ணோட நிலைமை என்ன ஆகுமோ தெரியல. இதே மாதிரிதான் வயசானவங்கல இருந்து எல்லாமே முடியாதவங்க எல்லாம் பாதிலேயே கூட்டிட்டு போகும்போதே இறந்துடுறாங்க. எங்களுக்கு எப்படியாச்சும் இதை எட்டி சரி எங்களுக்கு ரோடு வசதி நீங்க செஞ்சு தரணும். நீண்ட காலமாக பாரதி நகர் பகுதிக்கு சாலை வசதி கேட்டு கோரிக்கை வைத்தும் இதுவரை நிறைவேற்றவில்லை என அப்பகுதி மக்கள் குமுறுகின்றனர். நிறைமாத கர்ப்பிணியை மருத்துவமனைக்கு அழைத்து செல்லும் வழியிலேயே பிரசவம் நடந்தும் குழந்தை இறந்த சம்பவம் துயரத்தை ஏற்படுத்தியுள்ளது. பல் பிடுங்கிய புகாரில் பாதிக்கப்பட்ட சிறுவர்கள் 2 உட்பட மொத்தம் 10 பேர் சிறப்பதிகாரி முன்பு விசாரணைக்கு ஆஜராகியுள்ளனர். நெல்லை மாவட்டம் அம்பாசமுத்திரத்தில் விசாரணை கைதிகளின் பற்களை பிடுங்கி உதவி காவல் கண்காணிப்பாளர் பல்பீர் சிங் சித்திரவதை செய்ததாக புகார் எழுந்தது. இதையடுத்து அவர் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டார். தொடர்ந்து இது தொடர்பாக விசாரணை மேற்கொள்வதற்காக IAS அதிகாரி அமுதாவை தமிழ்நாடு அரசு நியமித்தது. அதன் பேரில் கடந்த 10ஆம் தேதி நடைபெற்ற முதற்கட்ட விசாரணையில் அம்பாசமுத்திரம் காவல் நிலைய உதவி காவல் ஆய்வாளர் மகாலட்சுமி மற்றும் எழுத்தர் வின்சென்ட் ஆகியோர் மட்டும் ஆஜராகினர். அதைத் தொடர்ந்து 2ஆம் கட்ட விசாரணை இன்று அம்பாசமுத்திரம் வட்டாட்சியர் அலுவலகத்தில் தொடங்கியது. இதில் பாதிக்கப்பட்டதாக கூறப்படும் 2 சிறுவர்கள் அருண்குமார், கணேசன் ஆகியோர் விசாரணைக்கு ஆஜராகினர். மேலும் சூர்யா என்பவரின் தாத்தா பூதபாண்டியும் புகார் அளிக்க வந்துள்ளார். மிரட்டல் பயந்து கீழே வந்து பல்ல உடையும் ஐயா, பல்ல புடுங்க முடியாம பிடிங்கிருக்கான். அடிச்சு 2 பக்கம் அடிச்சு 10 கொடை வச்சு எடுத்து பிரிச்சிருக்கு. பாருங்க நிற்கும். பயப்படணும். ஒரு குழந்தை இருக்கு, பச்சை பிள்ளை இருக்குன்னு பயந்துக்கிட்டு பொம்பளை 3 பேரும் இப்படி இருக்காளுவோம். என் பேரை வந்து ஒப்படைக்கணும் என் டைமும் நல்ல மாதிரி ஆகி. இதையடுத்து விசாரணை நடைபெற்று வரும் அம்பாசமுத்திரம் வட்டாட்சியர் அலுவலகத்திற்குள் காவல்துறையினர் நுழைய தடை விதிக்கப்பட்டது. அதன் பேரில் தகவலை பெற வளாகத்திற்குள் இருந்து 3 உளவு பிரிவு காவலர்களும் வெளியேற்றப்பட்டனர். இதனிடையே இந்த சம்பவத்தில் பாதிக்கப்பட்ட மேலும் 5 பேர் விசாரணை அதிகாரி அமுதா முன்பு ஆஜராகினர். ஏற்கனவே சேரன்மாதேவி சார் ஆட்சியரிடம் ஆஜரான இசக்கிமுத்து, செல்லப்பா, மாரியப்பன், வேதநாராயணன், மற்றொரு மாரியப்பன் ஆகிய 5 பேர் விசாரணை அதிகாரி அமுதா முன்பு ஆஜராகி விளக்கம் அளித்தனர். இதேபோன்று மக்கள் கண்காணிப்பகத்தின் ஒருங்கிணைப்பாளர் ஹென்றி திவேனும் விளக்கம் அளித்தார். இந்த விவகாரம் தொடர்பாக அவர் திரட்டிய தகவல்களை விசாரணை அதிகாரியிடம் வழங்கினார். மதுரை மீனாட்சியம்மன் கோவில் யானை பார்வதியின் மன அழுத்தத்தை போக்கும் வகையில் நீச்சல் குளம் திறக்கப்பட்டது. தண்ணீரில் இறங்கியதும் பார்வதி யானை சுட்டி குழந்தையைப் போல உற்சாகமாக விளையாடியது கண்கொள்ளா காட்சியாக இருந்தது. மீனாட்சி அம்மன் கோவில் யானை பார்வதிக்கு சில மாதங்களுக்கு முன்பு கண்களில் ஏற்பட்ட புரை பாதிப்பு மருத்துவ சிகிச்சை மூலம் சரி செய்யப்பட்டது. அப்போது யானையின் மன அழுத்தத்தை நீக்கும் பயிற்சி தரப்பட வேண்டும் என்று மருத்துவர்கள் பரிந்துரைத்தனர். அதன்படி மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலில் யானை நீச்சல் அடித்து குளிக்க வசதியாக குளியல் தொட்டி 23,50,000 ரூபாய் செலவில் கட்டப்பட்டது. இதனை அமைச்சர் பழனிவேல் தியாகராஜன் திறந்து வைத்தார். தொடர்ந்து கோவில் ஊழியர்கள் பார்வதி யானையை அழைத்து வந்தனர். தண்ணீரில் இறங்கியதும் பார்வதி யானைக்கு திடீர் உற்சாகம் பிறந்துவிட்டது. தண்ணீரில் அங்கும் இங்கும் ஓடி ஆடி புரண்டு குதூகலத்துடன் உற்சாக குளியல் போட்டு மகிழ்ந்தது. ஒரு குழந்தையைப் போல் படுத்தும் உட்கார்ந்தும் பக்கவாட்டில் சாய்ந்தும் தண்ணீரில் துள்ளித் திரிந்தது பார்வதி. அருவியிலே குளித்தது போல் இருக்குதா, மனசே மயக்குதா, சுகமும் கிடைக்குதா, மனசே மயக்குதா, சுகமும் கிடைக்குதா.
செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் பழனிவேல் தியாகராஜன் பார்வதி யானையின் எலும்புகளில் ஏற்பட்டுள்ள அழுத்தம் குறையும் என்று நம்பிக்கை தெரிவித்தார். இன்றைய சூழ்நிலை மிக்க மகிழ்ச்சி அளிக்கிறது. ஏன்னா யானையோடைய அந்த விளையாட்டுத்தனத்தை இன்னைக்கு உங்களுக்கெல்லாமும் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அது எப்பயும் பணியிலேயே இருக்கிற யானை ஒன்றுக்கு இந்த மாதிரி ஒரு பொழுதுபோக்கு கிடைக்கிறது மிகவும் மகிழ்ச்சி அளிக்கிறது. தொட்டியில் இறங்கிய பார்வதி யானை உற்சாகத்தில் அங்கும் இங்கும் ஓடி உற்சாக குளியல் போட்டதை அமைச்சர் பழனிவேல் தியாகராஜனும் அதிகாரிகளும் பக்தர்களும் மகிழ்ச்சியுடன் கண்டு ரசித்தனர். தொடர்ந்து நம்ம ஊர் செய்திகள் சிலவற்றை பார்ப்போம். கரூர் அரசு மருத்துவமனையில் சிறுநீரக தொற்றுக்காக சிகிச்சை பெற்று வந்த முதியவர் கழுத்தை அறுத்து தற்கொலை செய்து கொண்டார். ஈரோடு மாவட்டம் கொடுமுடி அருகே வடக்கு புதுப்பாளையத்தை சேர்ந்தவர் 70 வயதான கருப்பண்ணசாமி. விவசாயியான இவருக்கு சிறுநீரக தொற்று ஏற்பட்டு கடந்த 13ஆம் தேதி கரூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். தொடர் சிகிச்சையில் இருந்தவர் தீராத வலி மற்றும் காய்ச்சலால் அவதிப்பட்டு வந்தார். இந்த நிலையில் உறவினர்கள் இல்லாத நேரம் பார்த்து கருப்பண்ணசாமி பிளேடால் தனது கழுத்தை அறுத்து தற்கொலை செய்து கொண்டார். வேலூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மனு அளிக்க வந்தவர் மாரடைப்பு ஏற்பட்டு உயிரிழந்தார். வேலூர் பெருமுகை பகுதியைச் சேர்ந்த 66 வயதான மேஷ் தனியார் காலனி தொழிற்சாலையில் பணிபுரிந்து வந்தார். டிப்ளமோ படித்துள்ள தனது மகன் சாகர் சாம்ராஜிற்கு வேலை வழங்கக் கோரி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மனு அளிக்க வந்தார். அப்போது திடீரென மாரடைப்பு ஏற்பட்டு வேலூர் சிஎம்சி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட மேஷக் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். நெல்லையில் கந்துவட்டி கேட்டு மிரட்டியதாக இந்து மக்கள் கட்சியின் தென்மண்டல தலைவர் கைது செய்யப்பட்டார். சுதமல்லியை சேர்ந்த ராஜபாண்டியன் இந்து மக்கள் கட்சியின் தென்மண்டல தலைவராக உள்ளார். இவர் கீதா என்பவருக்கு 3 லட்சம் ரூபாய் வட்டிக்கு பணம் கொடுத்துள்ளார். ராஜபாண்டி அதிக வட்டி கேட்டதாகவும் 1 மாதம் வட்டி கட்டாததற்கு வீடு தேடி சென்று கீதாவை அவதூறாக பேசி கீழே தள்ளிவிட்டதாகவும் காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்டது. அதன் பேரில் ராஜபாண்டியன் கைது செய்யப்பட்டார். செங்கல்பட்டு மாவட்டத்தில் மதுபான கடையின் பூட்டை உடைத்து மது பாட்டில்கள் திருடியவர்களை காவல்துறையினர் தேடி வருகின்றனர். செங்கல்பட்டு பழைய பேருந்து நிலையத்திலிருந்து தாம்பரம் செல்லும் சாலையில் உள்ள மதுபான கடையில் மர்ம நபர்கள் சிலர் பூட்டை உடைத்து உள்ளே நுழைந்துள்ளனர். பின்னர் கடையின் பக்கவாட்டு சுவரில் துளையிட்டு 3500 ரூபாய் மதிப்பிலான மது பாட்டில்களை திருடிச் சென்றனர். திண்டுக்கல் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடந்த குறைதீர் கூட்டத்தில் மக்கள் முகக்கவசத்துடன் கலந்து கொள்ள அதிகாரிகள் முகக்கவசமின்றி பங்கேற்றனர். திண்டுக்கல் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் குறைதீர் கூட்டம் நடைபெற்றது. மனு அளிக்க வந்த மக்கள் அனைவரும் முகக்கவசம் கட்டாயம் என்றதால் அவர்கள் அவசரமாக அருகில் உள்ள கடைகளில் முகக்கவசத்தை வாங்கி அணிந்து வந்தனர். ஆனால் குறைகளை கேட்க வந்த அதிகாரிகள் முகக்கவசமின்றி கூட்டத்தில் பங்கேற்றனர். நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையம் அருகே விவசாய நிலத்தை விதியை மீறி வீட்டு மனைகளாக பிரிக்க அனுமதி கொடுத்ததாக குற்றம் சாட்டி ஆட்சியர் அலுவலகத்திற்கு முன் கிராம மக்களும் இந்து கம்யூனிஸ்ட் கட்சியினரும் ஆர்ப்பாட்டம் நடத்தினர். நல்லாம்பாளையத்தில் தனியார் நிறுவனத்திற்கு விதியை மீறி விளைநிலங்களை வீட்டு மனைகளாக கொடுத்திருப்பதாகவும் அதனை ரத்து செய்ய வேண்டும் என்றும் கூறி இப்போராட்டம் நடைபெற்றது. திருச்சி மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு சுமை தூக்கும் தொழிலாளர்கள் 500க்கும் மேற்பட்டோர் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டனர். ஊதிய உயர்வு உள்ளிட்ட 14 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழ்நாடு சுமை தூக்குவோர் பாதுகாப்பு சங்கத்தின் சார்பில் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டனர். கோரிக்கைகளை நிறைவேற்றித் தர வேண்டும் என மாவட்ட நிர்வாகத்திற்கு வேண்டுகோள் விடுத்துள்ளனர். அடிப்படை சம்பளம் குறைந்தது 20,000 ரூபாய் அடிப்படை சம்பளம் வழங்கப்பட வேண்டும். அப்படி இல்லை என்று சொன்னால் எஃப்சிஐயிலே மத்திய உணவுக் கழகத்திலே வேலை செய்கிற சுமைப்பணி தொழிலாளர்களுக்கு வழங்குகிற ஒரு நாளைக்கு ரூபாய் 700 ஒரு நாளைக்கு கூலியும் மாத சம்பளம் குறைந்தது 30,000 வழங்குகிறார்கள். அந்த வகையிலாவது வழங்கப்பட வேண்டும் என்கிற கோரிக்கைகளை வலியுறுத்தி இன்றைக்கு நாங்கள் இந்த உண்ணாவிரத போராட்டத்தை நடத்திக் கொண்டிருக்கிறோம். திருப்பூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நிறுத்தியிருந்த இருசக்கர வாகனத்தை திருடிய நபரை காவல்துறையினர் தேடி வருகின்றனர். தூய்மை பணியாளர் அண்ணாதுரை தனது வாகனத்தை ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் நிறுத்திவிட்டு பணிக்கு சென்றுள்ளார். பணி முடிந்து திரும்பி வந்து பார்த்தபோது இருசக்கர வாகனத்தை காணவில்லை. அந்த பகுதியில் இருந்த சிசிடிவி காட்சியில் தலையில் குல்லா அணிந்து வந்த நபர் இருசக்கர வாகனத்தை திருடிச் செல்வது பதிவாகியுள்ளது. கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவிலில் சாலையில் வந்த இருசக்கர வாகனம் திடீரென தீப்பிடித்து எரிந்தது.
ஆசாரிப்பள்ளம் பகுதியைச் சேர்ந்த ராஜாராம் தனது மனைவி மற்றும் குழந்தையுடன் மருத்துவமனைக்கு இருசக்கர வாகனத்தில் சென்றார். வாகனத்திலிருந்து புகை வந்ததால் வாகனத்தை நிறுத்திவிட்டு அனைவரும் கீழே இறங்கினர். நொடி பொழுதில் இருசக்கர வாகனம் தீப்பிடித்து எரிந்தது. தகவல் அறிந்து வந்த தீயணைப்புத் துறையினர் தண்ணீரை பீய்ச்சி அடித்து தீயை அணைத்தனர். கல்லிறக்க அனுமதி கேட்டு கோவை மாவட்டம் பொள்ளாச்சியில் காவல் நிலையத்தை முற்றுகையிட்ட விவசாயிகள் கைது செய்யப்பட்டனர். கல்லிறக்குவோர் மீதான காவல்துறை நடவடிக்கையை கைவிடக் கோரி பொள்ளாச்சி தாலுகா காவல் நிலையத்தை விவசாயிகள் முற்றுகையிட்டனர். போராட்டத்தின் போது விவசாயி ஒருவர் மயங்கி விழுந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. அனுமதி இருக்கும் வரை எங்களுக்கும் தமிழ்நாட்டில் அனுமதி கொடுக்க வேண்டும். டாஸ்மார்க் மட்டும் அனுமதி கொடுத்துவிட்டு கல்லுக்கு ஏன் அனுமதி கொடுக்கவில்லை? கன்னியாகுமரி மாவட்டத்திலிருந்து கனிம வளங்கள் கேரளாவிற்கு கடத்தப்படுவதை தடுக்க வலியுறுத்தி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நாம் தமிழர் கட்சியினர் மனு அளித்தனர். கருங்கல், சித்திரங்கோடு, நட்டாளம் உள்ளிட்ட பகுதிகளில் உள்ளூர் பணிகளுக்காக பாறைகளை உடைக்க அனுமதி பெற்றுவிட்டு அங்கிருந்து லாரிகளில் கற்கள் மற்றும் கனிம வளங்கள் கேரளாவிற்கு கடத்தப்படுவதாக குற்றம் சாட்டப்படுகிறது. மலைகளை வெட்டிட்டோம் அப்படின்னா திரும்ப மலைகளை உருவாக்க முடியாது. இங்கு பாத்தீங்கன்னா இரவும் பகலும் தொடர்ச்சியாக வெட்டி கடத்திட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்ல, இந்த சாலைகள் முழுக்க பாத்தீங்கன்னா கனிம வள கடத்தல் லாரி தான். எங்க பார்த்தாலும் கனிம வள கடத்தல் லாரி தான். கன்னியாகுமரி அருகே இட்லி தட்டு நடுவே உள்ள துவாரத்தில் 4 வயது சிறுமியின் விரல் மாட்டிக்கொண்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியது. லூத்மாதா தெருவில் வசித்து வரும் ஆரோக்கிய செல்வியின் 4 வயது சிறுமி ஜாவி இட்லி தட்டை கையில் வைத்து விளையாடிக் கொண்டிருந்தார். அப்போது எதிர்பாராத விதமாக குழந்தையின் கை விரல் இட்லி தட்டின் நடுவே இருக்கும் துவாரத்தில் மாட்டிக்கொண்டது. நீண்ட நேரம் போராடி விரலை எடுக்க முடியாததால் தீயணைப்புத் துறையினருக்கு தகவல் கொடுத்தனர். பின்னர் இரும்பு வெட்டும் கருவியின் உதவியுடன் இட்லி தட்டை அறுத்தெடுத்து சிறுமியின் விரலை பத்திரமாக வைத்தனர். தஞ்சை பெரிய கோவிலில் சித்திரை திருவிழா கொடியேற்றத்துடன் தொடங்கியது. 18 நாட்கள் நடைபெறும் விழாவின் முக்கிய நிகழ்வான தேரோட்டம் மே 1ஆம் தேதி நடைபெறுகிறது. உலக புகழ்பெற்ற தஞ்சை பெரிய கோவிலில் ஆண்டுதோறும் சித்திரை திருவிழா வெகு சிறப்பாக நடைபெறுவது வழக்கம். அதன்படி இந்த ஆண்டு சித்திரை திருவிழா கொடியேற்றத்துடன் தொடங்கியது. முன்னதாக பெரிய கோவில் வளாகத்தில் உள்ள பிரம்மாண்ட கொடிமரத்திற்கு மஞ்சள், பால், சந்தனம், தயிர் உள்ளிட்ட திரவியங்களால் அபிஷேகம் செய்யப்பட்டது. பின்னர் நந்தி மண்டபத்திற்கு முன்பு உள்ள கொடிமரத்தில் நந்தி உருவம் பொறித்த கொடி ஏற்றப்பட்டு மகா தீபாராதனை காட்டப்பட்டது. பதினெட்டு நாட்கள் நடைபெறும் விழாவில் நாள்தோறும் காலை மாலை பல்வேறு வாகனங்களில் சுவாமி ஊர்வலம் நடைபெறவுள்ளது. விழாவின் முக்கிய நிகழ்ச்சியான தேரோட்டம் மே 1ஆம் தேதி நடைபெறவுள்ளது. சித்திரை திருவிழா திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு வழிபாடு செய்தனர். ராமநாதபுரம் மாவட்டத்தில் வறட்சி நிவாரணம் வழங்கக் கோரி 700க்கும் மேற்பட்ட விவசாயிகள் ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. ராமநாதபுரம் மாவட்டம் திருவாடானை மற்றும் ஆரஸ்மங்கலம் பகுதியில் கடந்த ஆண்டு பருவமழை பொய்த்து போனதால் கடும் வறட்சி ஏற்பட்டு நெல் விவசாயம் முழுமையாக பாதிக்கப்பட்டது. இதனால் நஷ்டமடைந்த நெல் விவசாயிகளுக்கு உரிய நிவாரணம் வழங்க வலியுறுத்தி விவசாயிகள் சில மாதங்களுக்கு முன்னர் போராடியபோது அதிகாரிகள் உறுதியளித்ததன் பேரில் அமைதி காத்தனர். இந்நிலையில் எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என குற்றம் சாட்டி விவசாயிகள் சங்க ஒருங்கிணைப்பு குழு சார்பில் 700க்கும் மேற்பட்ட விவசாயிகள் பேரணியாக சென்று ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட முயன்றனர். அப்போது காவல்துறை தடுத்து நிறுத்தியதால் விவசாயிகள் சாலையில் அமர்ந்து தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். காவல்துறை பேச்சுவார்த்தை நடத்தியும் அதனை ஏற்காமல் தர்ணா போராட்டத்திற்கிடையே உணவும் உட்கொண்டனர்.
வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பல மாவட்ட விவசாயிகளுக்கு நிவாரணம் வழங்கப்பட்டதைப் போல வறட்சியால் பாதிக்கப்பட்ட ராமநாதபுரம் விவசாயிகளுக்கும் நிவாரணம் வழங்க கோரி கோஷமிட்டனர். ஏற்கனவே 4 மாதம் பொறுத்துவிட்ட நிலையில் நிவாரணம் வழங்கும் வரை போராட்டத்தை தொடரப்போவதாக விவசாயிகள் தெரிவித்தனர். நான்கு மாதமாக போராடி வருகிறோம். எங்கள் போராட்டத்திற்கு எந்தவித பலனும் இல்லை, ஏமாற்றமே மிஞ்சியது. எனவே எங்களுக்கு உடனடியாக வறட்சி நிவாரணம் அறிவிக்க வேண்டும். வறட்சி நிவாரணம் அறிவிக்கும் வரை எங்களுடைய போராட்டம் தொடரும். ஆனால் டெல்டா மாவட்டங்களுக்கும் பக்கத்தில் இருக்கக்கூடிய சிவகங்கை, மதுரை மாவட்டங்களுக்கு வறட்சி வெள்ள நிவாரணம் அறிவித்திருக்கிறார்கள். முன்பே பாதிப்படைந்த எங்களுக்கு வறட்சி நிவாரணம் அறிவிக்காது மிகுந்த ஏமாற்றம். என்எல்சிக்கு நிலம் வழங்கிய 51 பேருக்கு 1,16,00,000 ரூபாய் கூடுதல் இழப்பீடாக வழங்கப்பட்டது. கடலூர் மாவட்டத்தில் கத்தாழை, காரிவெட்டி, கீழ்வளையமாதேவி, மேல்வளையமாதேவி உள்ளிட்ட கிராமங்களில் என்எல்சி இந்தியா நிறுவனத்தின் சுரங்க விரிவாக்கப் பணிகளுக்காக கடந்த 2006ஆம் ஆண்டு முதல் 2013ஆம் ஆண்டு வரை நிலம் கையகப்படுத்தப்பட்டது. இந்த நிலங்களுக்கு கூடுதல் இழப்பீட்டை வழங்க கோரி அந்த கிராமங்களைச் சேர்ந்த மக்கள் தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வந்தனர். இந்நிலையில் அமைச்சர் MRK பன்னீர்செல்வத்தின் ஏற்பாட்டில் என்எல்சி இந்தியா நிறுவனம் முதற்கட்டமாக கடந்த மாதம் 6ஆம் தேதி 3.15 ஹெக்டேர் நிலம் வழங்கிய பயனாளர்களுக்கு 9 பேருக்கு மொத்தம் 23,34,000 ரூபாய் கூடுதல் இழப்பீடாக வழங்கியது. அதைத் தொடர்ந்து 2ஆம் கட்டமாக 16.7 ஹெக்டேர் நிலம் வழங்கிய 51 பேருக்கு 1,16,00,000 ரூபாய்க்கான காசோலைகளை என்எல்சி இந்தியா நிறுவனம் நிலத்துறை அதிகாரிகள் வழங்கினர். பாட்காஸ்டின் முக்கியத்துவம் குறித்து இன்றைய அன்பாக்ஸ் பகுதியில் விளக்குகிறார் சிறப்பு செய்தியாளர் சிவரஞ்சனி.